இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமான காலத்திலிருந்து சென்ற மாதம் 26ஆம் தேதி வரையும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தொலைக்கும் சொல்கிறேன். 27ஆம் தேதி அன்பு தளபதி என்னை கழகத்தில் இணைத்துக் கொண்ட நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 நெருங்கி 10 ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். அதை விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, வருடங்கள் பத்தாது. அவ்வளவு இம்சைகளை நான் சந்தித்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்ததற்கு முன்னால் அவர் சொன்னதை நான் டெல்லி பட்டணத்திலிருந்து சென்னை வரும்போது சொன்னேன். எந்த சூழ்நிலையில் ஒரு மத்திய அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், தேதி கேட்டோம், நேரம் கேட்டோம், டெல்லி சென்றோம். அங்கேயே எங்களுடைய வருகையை தெரிவித்தோம். அங்கிருந்து தொலைபேசி மூலமாக எந்த வாகனத்துக்கு வருகிற வாகனத்துக்கு நண்பர்கள் யார் யாரை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் எல்லாம் கேட்டார்கள். அத்தனையும் சொன்னோம். சொன்னதற்கு பின்னால் நாங்கள் அங்கு சென்றோம். எங்களை வரவேற்று கொண்டு உள்ளே உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்துருந்தோம். 15 நிமிஷத்துக்கு பின்னால என்னிடம் வந்து அவர் உதவியாளர், இன்னைக்கு அவர்கள் உங்களை பார்க்க முடியாது சொல்லிவிட்டார். எங்க தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருந்தோம். வரவேற்று உட்கார வச்சிருக்காங்க. 15 நிமிஷம் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னா அப்படியா, சரி அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா டெல்லியில இருக்கு பத்திரிகைகள்லாம் காப்பிச்சு சென்னை வரும்போது நீ கேட்டாங்க. சென்னை மாநில என்னங்க உங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது என்னென்னுக்குள் இருக்கிறது என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். இது அன்றைக்கு நடந்தது. எவ்வளவு பெரிய அவமானம். ஸ்டாலின் வெல்லட்டும் சொல்லுங்க, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என்னடா சொல்லுங்க. இன்னும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள் தான் மக்களால் ஓட்டு போட்டு வாக்களித்து முதலமைச்சரான முதலமைச்சர்கள். மற்றபடி இங்க ஏற்கனவே பேசினாங்க பழனிசாமி, அவர் சின்னம்மாள் முதலமைச்சரானவர். முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றி கட்டத்தனமா நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாக அறிந்திருக்கிறது. நம்ம சின்ன என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சத்தம் சொல்லுங்க. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுல தலைமை கோள் என்னன்னா பவர்ஃபுல் கோள்னா சூரியன். சூரியன் தான் இந்த அனைத்து பொருளையும் அடக்கி சர்வடையும் அடக்கி இந்த லோகத்தில் உயிர் மிச்சிருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்லாமல் நமது தாவரங்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பாளராக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிராணவாயுவை கொடுத்து